வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் தட்டைப்பயிறு வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். தட்டைப்பயிரை காராமணின்னு சொல்லுவாங்க. தட்டைப்பயிறு செடியில் உள்ள பச்சை காய்களை காய்கறிகளாகவும் சமையலுக்கு பயன்படுத்தலாம். முதிர்ச்சியடைந்த காய்களில் உள்ள காய்ந்த விதைகளை சமையலுக்கு பயன்படுத்தலாம். தட்டைப்பயிறு செடியை கால்நடைகளுக்கு ஆடு மாடுகளுக்கு தீவனங்களாக பயன்படுத்தலாம். தட்டைப்பயிரை ஜூன் ஜூலை அல்லது அக்டோபர் நவம்பர் அல்லது பிப்ரவரி மார்ச் 3 சீசன்லேயுமே பயிரிடலாம். தட்டைப்பயிறு விதையை 3 to 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண்ணில் ஊன்னும். தேவையான ஈரப்பத்தை மெயின்டைன் பண்ணால் 3 to 6 நாளுக்குள்ளே விதைகள் முளைச்சி மண்ணுக்கு மேலே வளர்ந்துருக்கும். 35 to 45 நாளுக்குள்ளே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும். 50 to 55 நாளில் 50% பூக்கள் பூத்துரும். அந்த ஸ்டேஜில் தட்டைப்பயிறு செடியை தீவனத்துக்காக அறுவடை செய்யலாம். பூக்கள் பூத்ததுலேருந்து 9 to 11 நாளுக்குள்ளே காய்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிரும். நமக்கு தட்டைப்பயிறு பச்சை காயாக வேணும்னா விதை விதைச்சதுலேருந்து 45 to 60 நாளுக்குள்ளே அறுவடை செஞ்சிடணும். இதுவே காஞ்ச விதைகள் மட்டும் வேணும்னா விதை விதைச்சதுலேருந்து 90 to 100 நாளுக்குள்ளே காய்கள் மஞ்சள் கலர் இல்லைன்னா பழுப்பு கலரில் மாறிடும். உள்ளே விதைகள் நல்லா காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதை அறுவடை செய்யலாம். காய்கள் வெடித்து விதைகள் உதிர்றதுக்குள்ளே தட்டைப்பயிரை அறுவடை செய்யணும். நன்றி.